ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த குரூப் 2 எக்ஸாமில் மொத்தம் 25 மேக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 25 மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, அது எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ 25 கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் கேட் ஈக்குவல் டு ஏபிசி அண்ட் டாக் ஈக்குவல் டு டிஇஎஃப், அதுக்கப்புறம் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேபி ஈக்குவல் டு டேன் டிவைடட் பை காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா வந்து ரொம்ப போட்டு குழம்பிக்கு வேணும், அது என்ன டேன் கொடுத்துருக்காங்க காட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுலபமாக வந்து கண்டுபிடிக்கலாம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிபிஎன் டிவைடட் பை ஏஇசி. இது எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. அதாவது கேட் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, சிக்கு ஏன்னு எடுத்தாச்சு. அடுத்து ஏக்கு பின்னு எடுத்தாச்சு, ஏ பி. டிக்கு சின்னு எடுத்தாச்சு. அந்த மாதிரி டிக்கு டி, ஓக்கு இ, ஜிக்கு எஃப். ஸோ இது எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டேன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க, டிக்கு வந்து சி வரணும். ஸோ சி இருக்கு. அடுத்து ஏக்கு வந்து பி வரணும். ஏக்கு பி வந்துருச்சு. அடுத்து எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் கொடுக்கல, அதனால நம்ம எண்ணை அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக கீழே சி கொடுத்துருக்காங்க. சிக்கு பதிலாக என்ன இருக்கு, ஏ இருக்கு, ஏ போட்டாச்சு. அடுத்து ஓக்கு பதிலாக இ இருக்கு, இ போட்டாச்சு. அடுத்து டிக்கு பதிலாக சி, அப்போ சி போட்டாச்சு. அப்போ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா சிபிஎன் டிவைடட் பை ஏஇசி. இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்ததாக பாருங்க, இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அதனுடைய அடுத்த ஆர்டர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்கே பாருங்க, ஜி பி டி. இங்கே பாருங்க லைனா ஜி பி டி. அடுத்து என்ன வருது, எம். அப்போ எம் வந்துருச்சு. அடுத்ததா DM4. ஸோ இங்கே பாருங்க DM4. 4க்கு அடுத்து என்ன, என் போட்டாச்சு. அடுத்ததா பாருங்க RP5. இங்கே பாருங்க RP5. ஸோ அதுக்கு அடுத்து என்ன, Q. அப்போ Q போட்டாச்சு. ஸோ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா MNQ. இதுதான் கரெக்டான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்தாலும் இது ஈஸியாக வந்து பண்ணலாம். அதாவது ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு பக்க மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு செவ்வகம் ஒன்று போட்டாச்சு. அதனுடைய ஒரு மூலை விட்டம் பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். ஸோ அப்போ 17 மீட்டர். ஸோ செவ்வகம் போட்டு ABCD அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. ஸோ மூலை விட்டம் 17 மீட்டர் வந்து கொடுத்துருங்க. ஒரு பக்க அளவு வந்து 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ADக்கான அளவு வந்து 15 மீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ABக்கான அளவு கண்டுபிடிக்கணும். அப்போதான் இதனுடைய ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ABக்கான அளவு வந்து பாருங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிள் இந்த ABCD படி என்ன சொல்லுதுன்னா, BD ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், AB ஸ்கொயர் தான் வேணும். ஸோ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருது, BD ஸ்கொயர். BD வந்து எவ்வளவு, 17. அப்போ 17 ஸ்கொயர் மைனஸ் இந்த AD ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருமா. அப்போ AD வந்து எவ்வளவு, 15 ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் மேக்ஸ் ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா AB வந்து எவ்வளோ வருது, 8 மீட்டர். அப்போ AB வந்து 8 மீட்டர் வருது. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போ பார்க்கும்போது லென்த்து தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 15. பிரெத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 8. ஸோ 15 8 எவ்வளோ வருதுன்னா 120 வருது. அப்போது கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 120 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான விடை. இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அடுத்தபடியாக இதுவும் வந்து ஒரு லாஜிக்கல் ரீசன் மாதிரி கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஏக்கு வந்து P1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து எழுதிக்கோங்க. ஏக்கு வந்து P1, B வந்து Q2, C R3, D S4, E D5, T5 இந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக நம்ம ஆன்சர் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, Q2 அப்படிங்கிறது என்னது, B. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து B எழுதியாச்சு. அடுத்து பிக்கு வந்து என்ன இருக்கு, Q2. அப்போ Q2 இங்கே எழுதியாச்சு. அடுத்து F. ஸோ F இங்கே இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ ஈக்கு வந்து T5னா எஃப்க்கு என்ன வரும், U6 அப்படி எழுதிக்கணும். அடுத்து ஜிக்கு என்ன வரும், V7. ஏன்னா TUV அப்படி போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்போ 7.
அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஆர்டர் படி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தபடியா எஃப்க்கு வந்து என்ன வருது? U6 போட்டாச்சு. அடுத்து V7க்கு வந்து என்ன வருது? V7க்கு G, அப்போ G போட்டாச்சு. ஏக்கு வந்து P1 போட்டாச்சு. ஸோ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தபடியா இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்க்கலாம். அதாவது கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். அப்போ மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆக்சுவலா அவர் வித்த வந்து 12% லாபத்துக்கு வித்திருக்கிறாரு. ஆனா இன்னும் ஒரு 1200 சேர்த்து வித்து வாங்குறவங்கிட்ட வந்து காசு வாங்கியிருந்தாரு அப்படின்னா 20% லாபத்துக்கு வந்து வித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த லேப்டாப்புடைய விலை என்ன அப்படிங்கிறது தான் இதுல கேள்வி. அந்த லேப்டாப்போட விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எக்ஸ்ன்னு வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 12% லாபத்துக்கு அவர் வித்துக்கிறாரு. அப்போ எக்ஸுங்கிறது லேப்டாப் விலை. அந்த லேப்டாப் விலையில 12% லாபத்துக்கு வித்திருக்கிறாரு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இந்த பர்சன்டேஜா இருக்கிறது கன்வெர்ட் பண்றதுக்கு 12/100 எக்ஸ். அப்போ எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1.12x. அடுத்தபடியா 20% லாபமா இருந்திருந்தா எக்ஸ் லேப்டாப் விலை பிளஸ் 20/100 அப்போ 1.2x. அப்போ இந்த ப்ராஃபிட் மார்ஜினுக்கு வந்து மைனஸ் பண்ணுங்க. 1.2 மைனஸ் 1.12 ஈக்குவல் டு 1200. ரைட்டுங்களா? ஏன்னா இந்த 8% லாபம் வித்திருந்தாரு அப்படின்னா 1200 ரூபா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்போ 1.2 மைனஸ் 1.12 ஈக்குவல் டு 1200 ரூபா. அது மைனஸ் பண்ணீங்கன்னா 0.08 வருது. அப்போ லேப்டாப் விலையை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1200 0.08 போட்டுக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து மாத்திரணும். ஹோல் நம்பரா வந்து மாத்தணும். அப்படிங்கும்போது 2 சைபர் இருக்கா, அப்ப மேல 2 சைபர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1200 கூட இன்னொரு 2 சைபர் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிவைட் பை 8 மட்டும் இருக்கும். அப்போ அந்த நம்பர் வந்து அடிங்க. அடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபா வரும். ஸோ 15,000 ரூபா தான் அந்த மடிக்கணினியினோட அடக்க விலை. ஸோ இப்படிதான் இந்த கேள்விக்கான பதிலை வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியா இங்க பாருங்க, 1 2 2 3 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பலகைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 டைஸ் வந்து உருட்டுறீங்க. உருட்டும் போது முதல் டைஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை விட அதிகமா 2வது டைஸ்ல விழுந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி விழுவறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பகடை வந்து உருட்டுறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ்ன்னு ஒரு பகடை, ஒய்ன்னு ஒரு பகடைன்னு இருக்கு. நான் சும்மா எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பகடை அப்படிங்கிறனால 1 2 2 3 3 3 இந்த நம்பரை வந்து நான் ஒரு டைம் எழுதிட்டேன். அதே மாதிரி இன்னொரு டைம் எழுதிக்கோம். இப்போ பகடையை விட 2வது பகடையுடைய அந்த நம்பர் வந்து அதிகமா இருக்கணும். அப்ப இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. இப்போ 2 பகடையும் ஒன்லயே ஃபர்ஸ்ட் பகடையும் 1 இருக்கு, 2வது பகடையும் 1 இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. இப்ப அடுத்ததா பாருங்க, 1 விட அதிகமா இந்த 2வது பகடையில எந்தெந்த நம்பர்லாம் விழுவலாம்னா 2 2 3 3 3 இது எல்லாமே 1 அதிகம். ஸோ அதனால இதுல 5 வாய்ப்பு வந்து இருக்குது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த 2வது நம்பர் 2 2 ஈக்குவல். அதே மாதிரி 2 1 விழுந்துச்சுன்னா பகடையை விட 2வது பகடையுடைய நம்பர் கம்மியா இருக்குது. அப்ப இதையும் நம்ம எடுத்துக்கூடாது, ஈக்குவலா இருந்தாலும் எடுத்துக்கூடாது. அப்ப இந்த நம்பருக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னா 1 2 3. அதனாலதான் 3 3 3 எழுதிட்டேன். இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2 விழுந்து 2வது டைஸ்ல எந்த நம்பர் வந்து அதிகமா விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு? 3 3 3. சரிங்களா? அப்போ அதிகமான நம்பர் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ கூட்டி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 10,800 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10,890 ரூபா ஒரு ஹோல் அமௌண்ட் வந்து இருக்குது. இதை வந்து ஈஸியா போடலாம் அப்படின்னா எப்படி போடலாம்னு பாருங்க. ஏ மற்றும் பி, அப்ப பி வந்து எத்தனை? 5 பங்கு. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5, ஏக்கு வந்து 4. இப்போ 10,890 பாதியா பிரிச்சோம்னா உங்களுக்கு 5,445 ரூபா வருது.
அப்ப 5 மடங்கா வந்து பிரிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த 5445 விட அதிகமா தான் வரும். ஸோ அந்த மாதிரி மனக்கணக்கு போட்டு போட்டோம் அப்படின்னா 6050. ஸோ தான் வந்து கரெக்டான விடை. அதிகமான நம்பர் ஏதோ பார்த்தா அது போடுறோம். இல்ல எனக்கு வந்து இன்னும் ஆன்சர்ல வந்து அதிகமான நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4:5. அப்போ ஏ அண்ட் பி ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க. 4 5 ஆட் பண்ணீங்கன்னா 9 வருது. ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க 10,890 ரூபா. 10,890 டிவைட் பை 9 போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 1,210 ரூபா வருது. அப்போ பி டீமுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், பி குரூப்புக்கு வந்து 5 மடங்கு வந்து கொடுக்கணும். அப்போ 5 × 1,210 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை 6,050. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500ல் 30% எவ்வளோ, அதில் 20% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே மனக்கணக்கில் போடுற மாதிரி இருந்தால் 500ல் 10% வந்து 50, 30% 150. ஸோ 150ல் 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15. அப்போ 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க 30. ஸோ அப்படி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதிக்கோங்க, இன்ட்டு போட்டுக்கோங்க. 500ல் 30%, அப்போ 30 போட்டு பர்சன்டேஜ்க்கு வந்து 100 போட்டோம், இன்ட்டு இங்கே 20 வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20 டிவைட் பை 100 வந்து போட்டுக்கிறோம். ஸோ 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. 5 3 15, 15 × 2 30. ஸோ 30 தான் வந்து கரெக்டான விடை. அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூப் மைனஸ் ஸ்கொயரில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கரெக்டான விடை வந்து 48. அதாவது 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 வரும். அதே மாதிரி 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 வரும். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த 48 பார்த்தீங்கன்னா 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் அது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 அப்படின்னு வரும். ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும், கியூப் மைனஸ் ஸ்கொயர். அடுத்ததா ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக வந்து சால்வ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஃபைண்ட் அதாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n+1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 253. இப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலா போடணும். 253 × 2 போட்டு நம்ம பெருக்கி அதுக்கான விடை வந்து கொண்டு வரணும். ஸோ சிம்பிளாக வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த 253 எத்தனாவது நம்பரில் வந்து வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 10ஆல் வந்து வகுப்படாது. அடுத்து 11ஆல் போனீங்க அப்படின்னா ஸோ 253 டிவைட் பை 11 போட்டிங்கன்னா 23. ஸோ இந்த 23 அப்படிங்கிறது வந்து n+1. n+1 தான் வந்து 23. ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது என்ன தான் கேட்டிருக்காங்க. அப்போ 23 - 1 போட்டீங்க அப்படின்னா 22 வரும். ஸோ அதான் அதற்கான சரியான விடை வந்து 22. அடுத்தது இதுவும் ரொம்ப சிம்பிளா போட வேண்டியதுதான். இஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மேபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ எஃப்க்கு சி, ஓக்கு ஏ, எக்ஸுக்கு டி அந்த மாதிரி வந்து எழுதிக்கிட்டோம். எழுதிக்கிட்டு ஜெராக்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ ஜெராக்ஸ் வந்து போட்டிங்கன்னா இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன வருது, எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டி வருது. அப்போ டி வந்து போட்டாச்சு. அடுத்து ஈக்கு வந்து எதுவும் இல்லை, அதனால இ வந்து அப்படியே இருக்குது. அடுத்து ஆருக்கு எதுவும் இருக்கா, ஆருக்கு எதுவும் இல்லை, அதனால ஆறு அப்படியே போட்டாச்சு. அடுத்து ஓக்கு வந்து பாருங்க, ஓக்கு ஏ மேட்ச் ஆகுது. அதாவது நான் இங்கே தப்பா போட்டிருக்கேன், இந்த குறி இங்கே வரணும். ஸோ ஓக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து மேட்ச் ஆகுது, ஏ போட்டாச்சு. அடுத்து எக்ஸுக்கு என்ன மேட்ச் ஆகுது, டி, டி போட்டாச்சு. அப்போ டெரட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்ததா இது சூப்பரான ஒரு கேள்வி. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3 பகடையும் நீங்க ஒன்னா வந்து உருட்டுறீங்க. உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 பகடையில வந்து ஒரே எண் வேணும்னா 1 1 1 உழுவணும், இல்லை 2 2 2 உழுவணும், இல்லை 3 3 3 உழுவணும். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4 4 4 5 5 5 6 6 6. அப்போ எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்கு, 6 இருக்கு. அப்போ 6 டிவைடட் பை 3 பகடை வந்து நம்ம உருட்டுறோம். அப்போ 3 பகடை ஒவ்வொன்றிலையும் 6. அப்போ 6 × 6 × 6. ஸோ 6 டிவைடட் பை 6 × 6 × 6. 6 6 கேன்சல் பண்ணுங்க. 6 × 6 பெருக்குங்க, 36 வருது. அப்போ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 36. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்ததா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர், இதுதான் வந்து கேள்வி. ஸோ ஏ வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு,
பி அப்படிங்கிறவரு கொஞ்சம் மெதுவாக பண்ணுறாரு, 12 நாட்கள் வந்து முடிக்கிறாரு அப்படின்னா ஃபார்முலா படி பார்க்கும்போது ஏ இன்டூ பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி, 6 இன்ட்டு 12 டிவைடட் பை 12 பிளஸ் 6, 6 இன்ட்டு 12 72, 12 பிளஸ் 6 18, 72 வந்து 18ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 4. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்தபடியா ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? இதுதான் வந்து கேள்வி. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நீச்சல் குளத்தினுடைய ஒரு நீச்சல் குளம் நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க. நீளம் வந்து 24 மீட்டரு, அகலம் 15 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் உயரம் வந்து கொடுக்கல. நீங்க ஒரு மீட்டர் கியூப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. சரிங்களா, அதுதான் ஃபார்முலா. அப்போ லென்த் 24 கொடுத்துட்டாங்க, பிரெத்து 15 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹச் வந்து கொடுக்கல. ஸோ அதனால நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 24 × 15 360 ஹச் அப்படின்னு போட்டேன். இப்போ ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆள் அந்த குளத்துல குதிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆள் வந்து குளத்துல குதிக்கும் போது அவர் வெளியேற்றக்கூடிய நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 360 இன்ட்டு ஹச் நம்மளுக்கு தெரியாது, பிளஸ் ஒரு ஆள் குதிக்கிறாரு. அப்போ ஹச் பிளஸ் 1ஓட வேல்யூ எவ்வளோ மீட்டர் கியூப்? 0.1 மீட்டர் கியூப். அப்போ 360 இன்ட்டு 0.1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. அப்போ 36 ஆண்கள் அந்த குளத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எதை கண்டுபிடிக்க சொல்றாங்க? அந்த சிலிண்டர்னுடைய டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு சிலிண்டர்னுடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா வந்து 2R, ரைட்டுங்களா? 2R அப்படிங்கிறது தான் ஒரு சிலிண்டர்னுடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே ஒரு சிலிண்டர்னுடைய ஏரியாக்கான ஃபார்முலா வந்து 2πRH. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய ஏரியா வந்து 66 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா 2πRH = 66 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அதே 2 அப்படியே வச்சுக்கிட்டேன். பையோட வேல்யூ எவ்வளோ? 22/7 இன்ட்டு 6. 6 நம்மளுக்கு தெரியாது, 6 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க 7 சென்டிமீட்டர், 7 போட்டாச்சு, = 66. 7க்கு 7 அடிபட்டுரும். ஸோ நீங்கள் அதை வந்து 2 × 22 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6, அப்போ எவ்வளோ வரும்? 44 வரும். அப்போ 6 = 66 இந்த 44 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? ரேடியஸ் நம்மளுக்கு வந்து 3/2 அப்படின்னு வருது. 6 வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 3/2. டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2R. அப்போ DC = 2 × 3/2. 2 அடிபட்டு போயிடும். அப்போ டயாமீட்டர் எவ்வளவு? 3. ஸோ 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்க பாருங்க, 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000. ஓகே, முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலரோட பிரைஸ் 80,000 ரூபா. அடுத்த வருஷம் அது 4% அந்த விலையிலேருந்து 4% குறையுது, அடுத்த வருஷம் 4% உயருது. ஸோ பேசிக்காக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4க்கு 4 வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ அதனுடைய ஒரிஜினல் விலை அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி 80,000 வந்து மாற்றி அடிச்சிருவோம். ஸோ ஆனால் கரெக்டாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4% குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 100%ல 4% குறையுது. அப்போ 96 / 100 போட்டுருங்க. இன்ட்டு 4%, ரெண்டாவது வருஷம் 4% உயருது. அப்போ 100%ல 4% உயருது. அப்போ 104 / 100 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 80,000 ரூபா. அப்போ 80,000 போட்டுக்கணும். இதில் இந்த 0 எல்லாத்தையும் அடிச்சுட்டு நீங்கள் இன்ட்டு பண்ணி பாருங்க. 8 × 96 × 104 இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா 79,872 ரூபா வரும். ஸோ இதுதான் வந்து சரியான விடை. நீங்கள் முழுசாக வந்து இன்ட்டு பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா 8 இந்த மொதல் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 8 × 4 × 6, 8 32, 6 2 12. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன வருதுன்னு பாருங்க,
12 தான், 2 தான் வருது. 2 வர மாதிரி ஆன்சர் எதுவுமே இல்லை, அதனால இந்த ஆன்சரை டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். ஆண்டு விகிதம் 16(2)3% எனில் ரூ 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பறது என்ன அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் தான் நம்மளுக்கு வந்து குழப்புது. ஸோ இந்த வட்டி விகிதத்தை சிம்பிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து 9 மாதத்துக்கான தனி வட்டி என்ன அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு பாருங்க. 16(2)3 3 16 48 48 + 2 வந்து 50. அப்போ 50/3 முழு நம்பரா வந்து நம்ம மாத்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போலவே வந்து PNR/100 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 68,000, எத்தனை மாசம்? 9 மாசத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. 9 இன்ட்டு R வந்து எவ்வளவு? 50. 50/3. ஸோ 50 வந்து போட்டேன். இப்போ இது வந்து மாசத்துல கேட்டிருக்கிறதுனால நம்ம கீழே வந்து 12 அப்படின்னு மாத்திக்கணும். ஸோ வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படிங்கிறனால 12 இன்ட்டு இந்த 3, இந்த இன்ட்ரெஸ்டுடைய 3 இங்க போட்டாச்சு, இன்ட்டு இந்த 100 போட்டு இந்த 0 ஆட் பண்ணிட்டு நீங்க இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து 8,500 ரூபா வரும். ஸோ 8,500 ரூபா தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். அதாவது ABC 2:3:4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப A எவ்வளோ? 2, B 3, C 4. அப்ப இப்படி எப்படி எழுதலாம்னு பாருங்க. A 2/B 3. அதே மாதிரி B எவ்வளோ? 3, C வந்து 4, அப்ப 3/4. நெக்ஸ்ட் C 4, A வந்து 2, அப்ப 2ன்னு போட்டாச்சு. இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்ப 3 4 2 எல்சிஎம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 12 வருது. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து 12 வருது. அப்போ இந்த 12 அப்படிங்கிற நம்பர் கூட இந்த நம்பர் இன்டூ பண்ணணும். அதாவது 3 கூட எத்தனை நம்பர் இன்டூ பண்ணா 12 வரும் அதை பாருங்க. அப்ப 3 × 4 12 வருதா? அப்ப 4 வந்து மேல போட்டுக்கோங்க. 2 × 4 8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8 வந்துருச்சு. அடுத்து 4 × 3 12 வருமா? அப்ப 3 மேல இன்டூ பண்ணிக்கணும். 3 × 3 9. அடுத்து 2 இருக்கு. அப்ப 6 × 2 12 வருமா? அப்ப 6 மேல இன்டூ பண்ணிக்கோங்க. 4 × 6 24. அப்ப சரியான விடை பார்த்தீங்கன்னா 8 9 24. இதான் வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே திங்க் பண்ற மாதிரி ஒரு கேள்வியா இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி பார்த்தீங்கன்னா 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன. எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? எப்ப மறுபடியும் எந்த டைமுக்கு மறுபடியும் கரெக்டா அது வந்து ஒன்னா ரிங் அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 3 PM, பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கு எல்சிஎம் எடுங்க. 20 30 40 50 போட்டு இந்த எல்சிஎம் வந்து எடுங்க. எல்சிஎம் எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 அப்படின்னு வரும். எல்சிஎம் வந்து 600 அப்படின்னு வருது. இது வந்து மினிட்ஸ்ல வருது. 600 நிமிடங்கள் அப்படின்னு வருது. நம்ம ஹவர்ஸுக்கு தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும் இல்லைங்களா? இவங்க வந்து ஆன்சர்ல ஹவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 600/60 போட்டிங்கன்னா 10 மணி நேரம் வருது. காலைல எப்போ ஒட்டுக்கா அடிச்சிருக்குது? 5 மணிக்கு அடிச்சிருக்குது. ஸோ 5 மணிக்கு, காலைல 5 மணிக்கு அடிச்சிருக்குன்னா அதுல இருந்து 10 மணி நேரம் கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 3 PM. நம்ம சடனா வந்து எப்படி யோசிப்போம் அப்படின்னா அதுல இருந்து 10 கூட்டினா ஓகே 15 டக்குன்னு போட்டுருணும். ஏன்னா நம்மளுக்கு 11 12 வந்து அந்த நேரத்துல நம்ம ஸ்ட்ரைக் ஆகாம போயிடும். ஸோ அதனால சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா காலைல 5 மணில இருந்து அடுத்து ஒரு 10 மணி நேரம் கூட்டினீங்கன்னா 3 PM. ஸோ பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்ததா இந்த கேள்விக்கான விடை எப்படி சிம்பிளா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து A³ - B³ அப்படின்னு எடுத்துக்காங்க. அப்போ A வந்து என்ன இருக்குது? X. அடுத்து B வந்து -2Y. அப்ப 2 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2³ தான் வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ அதனால இந்த இடத்துல கியூப் வந்து அடிபட்டு போயிடும். ஏன்னா நம்ம கியூப் விட்டுட்டு தான் எடுக்கிறோம். அப்போ நம்பர் வந்து கியூப் விட்டு எடுக்கும்போது -2Y அப்படின்னு இதை வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா AX, B வந்து எப்படி எழுதலாம்னா KY அப்படி வந்து எழுதலாம். B வந்து
கே ஒய் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பிளஸ் கே ஒய்ல இந்த கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கேவோடது என்ன, பி ஈக்குவல் டு கே ஒய். அப்போ இங்க கேவோடது என்ன, -2 இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ வந்து -2. ஸோ -2 தான் வந்து சரியான விடை. அடுத்ததா இங்க பாருங்க, கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். 8:50 மணிக்கு கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னாடியே சென்றாரு. அப்ப 8:30 மணிக்கு, 8:30 மணின்னு வச்சுக்கலாம். டைம் வந்து 8:30. ஏன்னா இதுல இருந்து ஒரு 20 நிமிஷம் கூட்டினீங்கன்னா 8:50. அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக அவர் உணர்ந்தார். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதே கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்திருக்கிறார். ஸோ பிங்கிறவர் வந்து 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறாரு. அப்போ இதுல நம்ம சரியா அந்த கூட்டம் துவங்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:20. இது எப்படி வந்து 8:20னா, இவரு 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு, இவரு 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறாரு. அப்போ 40 - 30 போட்டீங்கன்னா 10 நிமிஷம். அப்போ சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 8:20 நிமிடங்கள் தான் வந்து சரியான விடை. ஓகே, இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆன்சர் வந்து 6.25 வந்து வருது. ஆனா 6.25 அப்படிங்கிறது இங்க எங்கேயும் கொடுக்கல, 6.5 தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விதமா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது 6 மணி நேரம் அப்படிங்கிற ஆன்சர் வந்து வருது. ஸோ இதுல சரியான விடை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கூட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 6 மணி நேரம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஒரு வேலையை 7:30 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? அப்போ 120% வந்து ஏ என்பவரை விட அதிகமா வந்து பி அப்படிங்கிறவர் வேலை பார்க்குறாரு. அப்படின்னா டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குறைதான் செய்யும். 7:30 மணி நேரத்துல வந்து ஏங்கிறவர் 7:30 மணி நேரத்துல முடிக்கிறாரு அப்படின்னா பிங்கிறவர் கண்டிப்பா இந்த 7:30 மணி நேரத்தோட கம்மியான நேரத்துல வந்து முடிப்பாரு. அப்ப இந்த 7:30 மணி நேரம், அதாவது 7 மணி நேரம் 30 நிமிடத்தை வந்து நீங்க மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 450 நிமிஷம் வரும். அப்ப 20% அதிகமா வேலை செய்யறாரு அப்படிங்கும்போது 450ல 10% 45. ஸோ 20% 90. அப்ப 90 நிமிஷத்தை நம்ம ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5 மணி நேரம். அப்ப 7:30ல 1.5 மணி நேரம் போச்சுன்னா 6 மணி நேரம் அப்படிங்கிறது ஆன்சரா வருது. இன்னொன்று வந்து நம்ம ஃபார்முலா போட்டு பார்க்கும்போது 6 மணி நேரம் 25 6.25 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து வருது. ஸோ இதுக்கு எதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஓகே, அடுத்ததா தனி வட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8% வருஷம் 8% கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 2000 ரூபா அமௌண்ட் 4000 ரூபா ஆகிறதுக்கு எத்தனை மாசம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து போடுங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 2000 என்ன நம்மளுக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும். எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டதுனால டிவைட் பை நம்ம 12 போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த 100 அப்படியே போட்டோம். பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 ஈக்குவல் டு 2000. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2000. அப்போ 2000 அடிபட்டு போயிடும். அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 50 × 3 அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். ஸோ 3 15 ஸோ 150 மாதம் தான் வந்து சரியான விடை. பிஎன்ஆர் டிவைட் பை 100க்கு அந்த ஃபார்முலால இந்த கேள்விக்கான விடை வந்து கிடைச்சிரும். அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. அதாவது இந்த எல்சிஎம் மீசிமா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீசிமா எல்சிஎம் ஆஃப் 3, 2.7 and 0.09 இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கலாங்க. அதாவது எந்த நம்பர் இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் பாயிண்ட்ல வந்து பாருங்க 0.09 இருக்குது. ஸோ இதுல எத்தனை சைபர் இருக்குன்னு பாருங்க. 1 2 சைபர் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நம்பர் கூடயே நம்ம 2 சைபர் ஆட் பண்ணணும். அப்ப 100 வந்து இன்டூ பண்ணணும், ரைட்டுங்களா? அப்போ 3 × 100 300, 2.7 × 100 270, 0.09 × 100 9. ஸோ இதுக்கு வந்து நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் வர ஆன்சர் கூட நீங்க 100 வந்து டிவைட் பண்ணணும். 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்க 100 வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 100ஆல டிவைட் பண்ணா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த 300 270 9க்கான எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2700 வருது. 2700 டிவைடட் பை 100. ஸோ நம்ம அந்த 100 வந்து ஆட் பண்ணதுனால 100 வந்து டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிங்கன்னா 27. ஸோ 27 தான் வந்து சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இந்த மேக்ஸ் கொஸ்டினில் எத்தனை வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த லாஸ்ட் கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்ஸ் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.